ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம மெடிவல் இந்தியாவோட 7th சாப்டர் பார்க்கலாம். 7th சாப்டர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கால்ஜிஸ் அண்ட் துக்ளக்ஸ்னா யார், அவங்க எப்படி வராங்க, டெல்லி சுல்தானேட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்குள்ள ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசனை. நம்ம அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். After the death of Balban in 1286, there was again confusion in Delhi for some time. Balban's chosen successor Prince Mahmud had died earlier in a battle with the Mongols. 1286 பால்பன் இறந்து போயிடுறாரு. அவரோட சக்ஸஸர் யாருன்னா பிரின்ஸ் முகமது. அவரும் மங்கோல்ஸ் கூட நடந்த சண்டையில் இறந்துடுறாரு. முல்தான் அப்படின்ற ஒரு பிளேஸில் இறந்துடுறாரு. Second son Bughra Khan preferred to rule over Bengal in Bihar, although he was invited by the nobles at Delhi to assume the throne. புக்ரா கானை கூப்பிடுவாங்க, டெல்லியில் இருக்க நோபல்ஸ்லாம் நீங்கள் வந்து டெல்லி ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை முடியாது, நான் பெங்கால் பீகாரை இங்கே ரூல் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து பெங்கால் பீகார் ரூல் பண்ணுறது அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். Hence, grandson of Balban was installed in Delhi, but he was too young and inexperienced to cope with the situation. பால்பனோட கிராண்ட்சனை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ரொம்ப யங்காகவும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கனால அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். There had been a good deal of resentment and opposition at the attempt of Turkish nobles to monopolize high offices. Turkish என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டர்க்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஹை ஆஃபீஸஸ்லாம் வந்து டர்க்கிஷ் மட்டும் தான் இருக்கும், அவங்களோட மொனோபொலி தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் வரும். Many non-Turks such as Khaljis had come to India at the time of Ghurid invasion. அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ண ஒரு குரூப்பில் கால்டிஸும் இருக்காங்க. இவங்க குரிட் இன்வேஷன் டைம்லேயே இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த குரிட்ஸ்னா யாருன்னா, நம்ம பார்த்துட்டு இந்த முகமது கோரிலாம் பார்த்துருப்போம். அவங்க அந்த குரூப் தான் அந்த குரிட்ஸு. இவங்க ஆப்கானிஸ்தானோட நார்த் வெஸ்டர்ன் சைடு ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. They had never received sufficient recognition in Delhi and had to move to Bengal and Bihar for an opportunity for advancement. ஸோ இவங்க வந்த டைமில் நம்ம பார்த்தோம் டர்க்கிஷ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்கன்னு. அதனால் இவங்க வந்த டைமில் டெல்லியில் வந்து போதுமான ரெக்கக்னிஷன் இவங்களுக்கு இருக்காது. அதனால் பெங்கால் அண்ட் பீகார் சைட் போய் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. They had also found employment as soldiers. அவங்களுக்கு வேலை கிடைச்ச சோல்ஜர்ஸாக வேலை கிடைச்சிரும். சோல்ஜர்ஸாக ஜாயின் பண்ணிக்குவாங்க. எப்போ அப்படின்னா மங்கோல் இன்வேஷன் வரும். அந்த டைமில் நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்க டர்க்கிஷ் ஆர்மியில் இவங்க சோல்ஜர்ஸாக ஜாயின் பண்ணிக்குவாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் many Indian Muslims had been admitted to the nobility. இந்த டர்க்கிஷ் மோனோபொலி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. போக போக மொபிலிட்டியில் இந்தியன் முஸ்லிம்ஸை சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இந்த ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டர்க்கிஷ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. காலிஸையும் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக டெல்லியில் அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கல. பெங்கால் அண்ட் பீகார் சைட் போகிறாங்க, வேலை தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க. டர்க்கிஷ் ஆர்மிலேயே சோல்ஜர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க. போக போக நொபிலிட்டிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இந்தியன் முஸ்லிம்ஸை நொபிலிட்டியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. They also were dissatisfied at being denied high offices, as may be inferred from the manner in which Imaduddin Raihan was put up against Balban. இந்த ஸ்டோரி என்னென்னா, பால்பன் எப்படி த்ரோனுக்கு வராருங்கிறது தான். ரஸியான்னு ஒரு குயின் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் பால்பன் வருவாங்க. இல்துத்மிஷோட பொண்ணு தான் ரஸியா. அவங்களோட பையன் வந்து இந்த நசுருதீன் முகமதுங்கிறவர் வந்து இல்துத்மிஷோட பையன். இந்த பால்பன் என்ன பண்ணுவாருன்னா, இனிஷியலாக ஃபஸ்ட்டு த்ரோனுக்கு வர்றது வந்து அங்கே இருக்க நொபிலிட்டிக்கு பிடிக்காது. அதனால் இமாதுதீன் ரைஹான் அப்படின்னு சொல்லி ஒரு பப்பட் ரூலர் அங்கே உட்கார வச்சுட்டு பால்பனை துரத்திடுவாங்க. அப்போ பால்பன் வந்து வெளியில் போயிட்டு ஒரு சின்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு நொபிலிட்டி க்ரியேட் பண்ணிக்குவார். அப்புறம் நசுருதீன் முகமதுக்கு பால்பனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நசுருதீன் முகமதை ரூலர் ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் நசுருதீன் முகமதை கொலை பண்ணிவிட்டு பால்பன் த்ரோனுக்கு வந்துடுவார். இதுதான் வந்து பால்பனோட ஸ்டோரி. இப்போ இந்த பால்பன் அதாவது ஒரு சாதாரண கவர்னர் ஜெனரல். ஃபஸ்ட் இனிஷியல் பால்பன் ஸ்லேவாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலாக மாறுவார். அதுக்கப்புறம் தான் ரூலராக மாறுவார். ஸோ அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜெனரல் நினச்சா ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் டைனாஸ்டியவே தோக்கடிச்சு ரூலிங்க்கு வர முடியும் அப்படிங்கிறதா இங்கே வந்து கதை. பால்பன்ஸ் ஓன் எக்ஸாம்பிள் ஆஃப் செட்டிங் aside the sons of நசுருதீன் முகமது had demonstrated that a successful general could ascend the throne by ousting the scions of an established dynasty, provided he had sufficient support in the nobility and the army. நொபிலிட்டியோட சப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் அவர் வந்து எஃபிஷியன்ட்டான ரூலராக இருக்கணும். அவ்வளோதான். தி கால்ஜிஸ்ங்கிறவங்க 1290 1320 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. ஃபார் தீஸ் ரீசன்ஸ் a group of Khalji nobles led by Jalaluddin Khalji, who had been the warden of the marches in the northwest and had fought many successful engagements against the Mongols, overthrew the incompetent successors of Balban in 1290. நம்ம பார்த்தோம், கால்ஜிஸ் வந்து டர்க்கிஷ் ஆர்மியில் சோல்ஜர்ஸாக தான் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜலாலுதீன் கால்ஜியும் சோல்ஜராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வார்டனாக இருப்பார். மங்கோல் இன்வேஷன் அப்போ நிறைய சண்டைலாம் போட்டிருப்பார். அவர் ஒரு ஏபிளான ஒரு பிற்காலத்தில் ஒரு ஏபிளான ரூலராகவும் வருவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பால்பனுக்கு அப்புறம் வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு இன்கம்பீட்டண்ட்டான ரூலர்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் ஈஸியாக அவங்களால ஜலாலுதீன் கால்ஜினால் தோக்கடிக்க முடியுது. அவங்க எப்படி தோக்கடிக்கிறாங்க? ஜலாலுதீன் கால்ஜி அவருக்குன்னு ஒரு நொபிலிட்டி க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு ரிபலியனை க்ரியேட் பண்ணுறாரு. சண்டை போட்டு 1290
ஜலாலுதீன் கால்ஜி வந்து ரூலர் ஆயிடுறாரு. கால்ஜி ரிபல்லியன் வாஸ் வெல்கம்டு பை நான் டர்க்கிஷ் செக்ஷன்ஸ் இந்த நொபிலிட்டி. ஏன்னா இவங்க வந்து நான் டர்க்கிஷ் ஆரிஜின் கிடையாது. அது எனக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. த கால்ஜி வேர் ஆஃப் மிக்சட் டர்க்கிஷ் ஆஃப்கன் ஆரிஜின் டிட் நாட் எக்ஸ்க்ளூட் டர்க்ஸ் ஃப்ரம் ஹை ஆஃபீஸஸ் பட் த ரைஸ் ஆஃப் த கால்ஜிஸ் டு பவர் என்டர் த டர்க்கிஷ் மொனோபொலி ஆஃப் ஹை ஆஃபீஸஸ். இவங்க ஒரு டர்க்கிஷ் ஆஃப்கன் ஆரிஜின், பியூர் டர்க் கிடையாது, டர்க்கிஷ் ஆஃப்கன் ஆரிஜின் இருந்தாலும் டர்க்ஸை வந்து அவங்க நொபிலிட்டியிலேருந்து ரிமூவ் பண்ண கிடையாது. ஆனால் டர்க்கிஷ் மொனோபோலி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. நான் டர்க்ஸ் சொல்ல வந்தாங்க. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இந்தியன் முஸ்லிம்ஸை நொபிலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த நான் டர்க்ஸையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த மொனோபோலிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் ஆச்சு. ஜலாலுதீன் கால்ஜி ரூல்ட் ஒன்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 years. ஜலாலுதீன் கால்ஜி வந்து ஒரு சும்மா ஒரு பிரீஃபான ஒரு 6 years பீரியட் தான் ரூல் பண்ணுவார். He tried to mitigate some of the harsh aspects of Balban's rule. He was the first ruler of the Delhi Sultanate to clearly put forward the view that state should be based on the willing support of the governed. இந்த இடத்துல கவர்ண்டுங்கிறவங்க யார்? மக்கள். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பால்பன் ரூலில் இருக்க சில ஹார்ஷான மெத்தட்ஸ், அவர் பனிஷ் பண்ணுற விதம் அதெல்லாமே கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுறாரு. இன்னொன்று மக்களோட சப்போர்ட், கவர்னோட மக்களோட வில்லிங் சப்போர்ட்டில் தான் அந்த ரூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அண்ட் தட் சின்ஸ் லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன் இந்தியாவில் இந்தியாவில் ஹிந்துஸ் மெஜாரிட்டி தான். அதனால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. மக்களோட சப்போர்ட்டோட தான் இந்த ரூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். செகண்ட் என்னென்னா, ஹி ஆல்சோ ட்ரை டு கெயின் த குட்வில் ஆஃப் த நொபிலிட்டி பை பாலிசி ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் அவாய்டிங் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ். பால்பன் வந்து ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு முன்னாடி லெக்சரில் பார்த்துருப்போம். அதையும் இவர் சேஞ்ச் பண்ணுறாரு. என்ன, எல்லாருக்குமே வந்து ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது, நொபிலிட்டியை வந்து அதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம், ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். However, many people including his supporters considered this to be a weak policy which was not suited to the times. ஆனால் அவரோட சப்போர்ட்டர்ஸே இது வந்து ஒரு வீக்கான பாலிசி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. The Delhi Sultanate faced numerous internal and external force and for this reason there was a sense of insecurity. இந்த மாதிரி அவர் பாலிசியில் கொண்டு வந்த சில சேஞ்சஸ்னால அவருக்கு உள்ளேயும் வெளியும் நிறைய எனிமீஸ் க்ரியேட் ஆவாங்க. ஸோ ஆட்சி வந்து எப்போ போகும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு இன்செக்யூர்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். ஜலாலுதீன்ஸ் பாலிசி வாஸ் ரிவர்ஸ்டு பை அலாவுதீன் who awarded drastic punishments to all those who dared to oppose him. ஜலாலுதீனுக்கு அப்புறம் அலாவுதீன் வராரு. இவர் வந்து ஜலாலுதீன் எல்லா பாலிசியும் மாற்றிடுவார். என்னை யார் அப்போஸ் பண்ணிங்களோ நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் வந்துடுவார். ஓகே, இந்த ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்க, ஜலாலுதீன் கால்ஜி 6 வருஷம் இருக்கார். பால்பனோட ஹார்ஷ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுறாரு. மக்களோட சப்போர்ட்டோட தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து நொபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது அவரோட சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வீக்கான பாலிசி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நிறையா எனிமீஸ் வந்து க்ரியேட் ஆகுறாங்க. ஒரு இன்செக்யூரான சிச்சுவேஷன் வருது. இவருக்கு அப்புறம் வர அலாவுதீன் வந்து எல்லாத்தையும் மாற்றுறாரு. அதுதான் இந்த ஸ்லைடு. அடுத்தது அலாவுதீன் கால்ஜிங்கிறவர் வந்து ஜலாலுதீன் கால்ஜியோட நெஃப்யூ. அதாவது ஜலாலுதீன் கால்ஜி அலாவுதீன் கால்ஜியோட ஃபாதர் இன் லா. ஜலாலுதீன் கால்ஜியை கொன்னுட்டு தான் அலாவுதீன் கால்ஜி வருவார். எப்படி கொள்றாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். As the governor of Awadh, Alauddin had accumulated vast treasure by invading Deoghir in Deccan. டெக்கன் ரீஜனில் டியோகிர் அப்படின்ற ஒரு ஊரில் போயிட்டு கொள்ளையடிப்பாங்க. அலாவுதீன் கால்ஜி வந்து போய் கொள்ளையடிச்சிட்டு வருவார். அவர் வந்து ஆவாதில் கவர்னராக இருக்க டைமில் டெக்கானில் டியோகிர் ரீஜனில் போயிட்டு நிறைய வெல்த்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வருவார். ஜலாலுதீன் had gone to visit his nephew at Kara in the hope of getting hold of this treasure. அந்த அவர் கொள்ளையடிச்ச வெல்த்தை இவர் கொள்ளையடிக்கணும்னு நினைப்பார். He had left most of his army behind and had crossed the river Ganges with only few followers that his nephew might not take fright and run away. நிறைய பேர் கூட்டிகிட்டு போனால் அவர் பயந்து ஓடி போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு கேஞ்சஸை க்ராஸ் பண்ணி போவார். அங்கே போகும்போது அலாவுதீன் ஜலாலுதீனை கொன்றுவார், போட்டு தள்ளிடுவார். After murdering his uncle, Alauddin won over most of the nobles and soldiers to his side by lavish use of gold. ஜலாலுதீன் கால்ஜியோட அந்த சோல்ஜர்ஸ், நோபிள்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து கோல்டை காமிச்சு இவரோட அலாவுதீன் கால்ஜி பக்கம் இழுத்துக்குவார். பட் ஃபார் சம் டைம் Alauddin had to face a series of rebellions, some by disgruntled nobles and some by Alauddin's own relations. அப்பவும் அலாவுதீனுக்கு ஆப்பனன்ஸ் இருக்க தான் செஞ்சாங்க. அவங்க யார்? சம் நோபிள்ஸு. ஏன்னா ஜலாலுதீன் கொஞ்சம் சாஃப்டான ஒரு அப்ரோச் எடுப்பார். இவர் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் பழையபடி மாற்றிடுவார். அதனால் அந்த நோபிள்ஸ்க்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு நிலையில் இருப்பாங்க. அண்ட் சம் பை அலாவுதீன் சம் ஓன் ரிலேஷன்ஸ். அலாவுதீன்ஸோட ரிலேஷன்ஸும் டிஸ்கண்ட்ரோல் நோபிள்ஸும் அலாவுதீனை அப்போஸ் பண்ணுவாங்க. To overawe his opponents, Alauddin Khalji adopted methods of utmost severity and ruthlessness.
அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஆப்போனன்ஸை பயமுறுத்துறதுக்காக ரொம்ப ஹார்ஷான மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் தி நோபல்ஸ் ஹூ ஹேட் டிஃபெக்டட் டு ஹிம் பை த லியூர் ஆஃப் கோல்ட் வேர் எய்தர் கில் ஆர் டிஸ்மிஸ்ட் ஆர் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கன்ஃபிஸ்கேட்டட். அலாவுதீன் சைடில் இருந்து கோல்டுக்கு ஆசைப்பட்டு அவரோட ஆப்போனன்ட் சைடுக்கு போனவங்கள ஒன்று அவர் கொன்னுருவார், அப்படி இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவார், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவார். சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் வர் given to the rebellious members of his own family. அவரோட ஓன் ஃபேமிலியாக இருந்தாலும் அவருக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. He resorted to wholesale massacre of the Mongols, couple of thousands of them having settled down in Delhi after embracing Islam in the time of Jalaluddin. மங்கோல் இன்வேஷன் வரப்போ முக்கால்வாசி எல்லாருமே போட்டு தள்ளிடுவார். கடைசியில் இருக்க அந்த மிச்சம் பெரிய ஒரு 1000-2000 பேர் இருக்கவங்க வந்து டெல்லியில் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகி டெல்லியிலே செட்டில் ஆயிடுவாங்க. ஜலாலுதீன் டைம்லேயே செட்டில் ஆயிடுவாங்க. தீஸ் நியூ கன்வெர்ட்ஸ் ஹேட் ரிபல்ட் டிமாண்டிங் லார்ஜ் ஷேர் இன் த லூட் இன் குஜராத் ஹேவிங் கேம்பெயின் வித். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அலாவுதீன் வந்து குஜராத் தியோகிர் ரீஜனை போய் அட்டாக் பண்ணி அங்கேருந்து வெல்த்தை கொள்ளையடிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கொள்ளையடிச்சு வரதுக்கு இந்த கன்வெர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து அதில் லார்ஜ் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சண்டை போடுவாங்க. அலாவுதீன் gave harsh punishments even to the wives and children of these rebels, a practice which according to the historian Barni was a new one and was continued by his successors. அப்போ அலாவுதீன் அவருக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறவங்களை என்ன பண்ணுவாருன்னா அவங்கள பனிஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப்ஸு அவங்களோட குழந்தைங்களையும் கொடுமைப்படுத்துவாங்க, ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ப்ராக்டிஸ் விச் அக்கார்டிங் டு historian Barni was a new one and continued by his successors. இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப புதுசு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரோட சக்ஸஸஸ் வந்து இதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்க, அலாவுதீன் கால்ஜி ரொம்ப ஹார்ஷான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கு ஆப்போனன்ட் சைடில் போயிட்டு டிஃபெக்ட் ஆகுறவங்கள கொண்டுறாரு, டிஸ்மிஸ் பண்ணுறாரு, ப்ராப்பர்ட்டி கன்ஃபிஸ்கேட் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அடுத்தது அது அவரோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் அவருக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். அப்புறம் முக்கால்வாசி எல்லா மங்கோல்ஸையும் போட்டு தள்ளிடுறாரு. மங்கோல்ஸில் இவருக்கு அகேன்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணுறவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப்ஸையும் சில்ட்ரனையுமே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அலாவுதீன் framed a series of regulations to prevent nobles from conspiring against him. இதில் வந்து என்னென்னா அலாவுதீனுக்கு அகேன்ஸ்டாக நோபல்ஸ் யாரும் சதி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அலாவுதீன் ரொம்ப ஷியோராக இருக்கார். அதுக்காக அவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் செட்டப் பண்ணுறாரு. ஏன்னா முன்னாடி பார்த்த அந்த நோபல்ஸ் எல்லாம் கூட்டாக சதி பண்ணி தான் ரூலரை வந்து துரத்தி விடுறாங்க. அப்போது இவரோட பீரியடில் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் சில ஹார்ஷான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. ப்ளஸ் சில ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு தேவர் forbidden to hold banquets or festivities or to form marriage alliances without the permission of the sultan. பார்ட்டிஸ் எதுவும் இருக்கக்கூடாது, சுல்தானோட பர்மிஷன் இல்லாமல் நோபல்ஸ் வந்து அவங்களுக்குள்ள மேரேஜ் அலையன்சஸ்லாம் எதுவும் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டு டிஸ்கரேஜ் ஃபெஸ்டிவ் பார்ட்டிஸ் ஹி பேன் த யூஸ் ஆஃப் வைன்ஸ் அண்ட் இன்டாக்சிகன்ஸ். அந்த காலத்தில் பார்ட்டிஸ்னாலே வைன்ஸ் அண்ட் இன்டாக்சிகன்ஸோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ வைன்ஸ் அண்ட் இன்டாக்சிகன்ஸை பேன் பண்ணிட்டோம்னா பார்ட்டிஸை கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு அதை வந்து பேன் பண்ணிடுவார். ஹி ஆல்சோ இன்ஸ்டிடியூட்டட் அ ஸ்பை சர்வீஸ் டு இன்ஃபார்ம் த சுல்தான் ஆஃப் ஆல் தட் த நோபல்ஸ் said and did. நோபல்ஸ் என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சுல்தானுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஸ்பையையும் செட் பண்ணிடுறாரு. ஓகே, இதில் என்ன நோபல்ஸ் வந்து சதி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபெஸ்டிவிட்டிஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. மேரேஜ் அலைன்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, சுல்தானோட பர்மிஷனில் மேரேஜ் அலைன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்ட்டிஸை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இன்டாக்சிகன் வைன்ஸை பேன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்பைஸை செட்டப் பண்ணுறாரு. By these harsh methods, Alauddin Khalji cooled down the nobles and made them completely subservient to the throne. No further rebellions took place during his lifetime. அதான் பார்த்தோம் இல்லையா, அந்த நோபல்ஸை ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்காருன்னு. அதனால் நோபல்ஸ் வந்து இவர் அலாவுதீன், அதாவது ரூலர் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் நோபல்ஸ் அவர் க்ரியேட் பண்ணிட்டாரு, நோபிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணிட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் எந்த ரிபலையுமே வரல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சேர்ந்து சதி பண்ணி நம்ம முன்னாடியே பார்த்தது தான். நொபிலிட்டி நினச்சா ஒரு ரூலரை வந்து டீத்ரோன் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நொபிலிட்டி வந்து இவர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்காரு. பட் இன் த லாங் ரன் ஹிஸ் மெத்தட்ஸ் ப்ரூவ்ட் ஹார்ம்ஃபுல் டு த டைனாஸ்டி. ஏன்னா பயந்து ஒரு எஃபிஷியன்சியே இல்லாத ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லாத ஒரு நொபிலிட்டி தான் இது. அதனால அது டைனாஸ்டிக்கு ஒரு லாங் ரனில் ஒரு harm now. The old nobility was destroyed and the new nobility was start to accept anyone who could ascend the throne of Delhi.
பழைய நொபிலிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. புதுசாக இருக்கவங்க ரொம்ப பயந்து போயிட்டு சுல்தானுக்கு பயந்து யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. திஸ் பிகேம் apparent after அலாவுதீன் கால்ஜிஸ் டெத் இன் 1316. அலாவுதீன் கால்ஜி 1316 1316 இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். His favorite Malik Kafur raised a minor son of Alauddin to the throne and imprisoned or blinded his other sons without encountering any opposition from the nobles. Nobles வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பப்பட்டான ரூலர் இருக்கணும், நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரி யூஸ்வலாக நோபல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அலாவுதீன் கால்ஜிக்கு அப்புறம் அந்த நொபிலிட்டி மாறினதுக்கப்புறம் மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறாருன்னா, அலாவுதீனோட ஒரு மைனர் சன்னை த்ரோனை கொண்டு வருவார். மற்ற சன்ஸ் எல்லாம் பிளைண்ட் பண்ணிடுவார், இல்லை இம்ப்ரெசன்ட் பண்ணிடுவார். இது வந்து நொபிலிட்டியோட ஆப்போசிஷன் எதுவுமே இல்லாமல் தான் நடக்கும். சூன் ஆஃப்டர் திஸ் கஃபூர் வாஸ் கில்ட் பை பேலஸ் கார்ட்ஸ். பேலஸ் கார்ட்ஸே அந்த பேலஸில் இருக்க கார்ட்ஸே கஃபூரை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் குஷ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்து கன்வெர்ட் தான் த்ரோனுக்கு வருவார். although the historians of the time accused Khusra of violating Islam and of committing all types of crimes, the fact that Khusra was no worse than any of the preceding monarchs. ஆனாலும் என்னதான் இஸ்லாமோட ரூல்ஸ் எல்லாம் அவர் வயலேட் பண்ணி நிறைய க்ரைம்ஸ் எல்லாம் கமிட் பண்ணாலும் குஷ்ரா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸை விட எந்த வகையிலையும் மோசமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. nor was any open resentment voiced against him by the Muslim nobles or by the population of Delhi. மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி ஓப்பனாக அவங்கள வந்து அப்போஸ் பண்ணுறவங்களும் யாரும் இல்லை. ஈவன் நிசாமுதீன் ஆலியா, the famous Sufi saint of Delhi, acknowledged Khusra by accepting his gift. This had a positive aspect. நிசாமுதீன் ஆலியா அப்படின்ற ஒரு சூஃபி செயின்ட்டும் குஷ்ரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, குஷ்ரா கொடுக்குற கிஃப்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க. இட் ஷோஸ் தட் Muslims of Delhi and neighboring areas were no longer swayed by racist consideration and were prepared to obey anyone irrespective of his family or racial background. அப்போது முஸ்லிம்ஸ் ஆஃப் டெல்லியில் இருக்க முஸ்லிம்ஸும் சரி, நெய்பரிங் ஏரியாஸில் இருக்கவங்களும் சரி, எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எந்த ரூலர் வந்தாலும் ஓகே, அவங்க எந்த ஆரிஜினாக இருந்தாலும் ஓகே, எந்த ரேஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. திஸ் ஹெல்ப் இன் ப்ராடனிங் த சோஷியல் பேஸ் ஆஃப் த நொபிலிட்டி ஸ்டில் ஃபர்தர். அப்போது நொபிலிட்டியோட சோஷியல் பேஸும் ப்ராட் ஆகுது. முன்னாடி டர்க்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, இப்போ நான் டர்க்ஸ் வராங்க. எந்த நான் டர்க்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, எந்த ஆரிஜினல் இருந்தாலும் ஓகே, நொபிலிட்டிக்குமே அந்த பேஸ் வந்து ப்ராடன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீனோட மைனர் சனை த்ரோனை கொண்டு வராரு. இதுக்கு எந்த ஆப்போசிஷனுமே இல்லை. அதுக்கப்புறம் மாலிக் கஃபூரை பேலஸ் கட்ஸ் கொண்டுறாங்க. அடுத்து குஷ்ரா அப்படின்ற ஒருத்தர் வருவார். அவர் இஸ்லாமோட ரூல்ஸை வயலேட் பண்ணாலும் எந்த ஒரு பழைய ரூலரை விடவும் இவர் மோசமானவர் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவரை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற நொபிலிட்டி அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் சூஃபி செயின்ட் நிசாமுதீன் ஆலியா அப்படின்ற சூஃபி செயின்ட்டும் அவரோட கிஃப்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி இந்த ரூலரை அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நொபிலிட்டியோட சோஷியல் பேஸ் ப்ராடன் ஆகுது, கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. However, in 1320, a group of officers led by Ghiyasuddin Tughlaq raised a banner of revolt. என்னதான் ஒரு ரூலர் நல்லவராக இருந்தாலும் அவருக்கும் அகேன்ஸ்டாக ஒரு குரூப் கிளம்பும். அதுதான் அடுத்தது கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் வந்து 1320 ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸை வச்சு ரிவோல்ட் பண்ணுறாரு. அப்போது குஷ்ராவை வந்து கொண்டுடுறாங்க. தே broke out into open rebellion in a hard fought battle outside the capital. Khusra was defeated and killed. ஓகே, அப்போ குஷ்ராவை கொண்டுட்டு அடுத்து கியாசுதீன் துக்ளக் வந்து ரூலிங்க்கு வர்றாரு. இப்போது கால்ஜி ரூலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஜலாலுதீன் கால்ஜி, இன்னொருத்தர் அலாவுதீன் கால்ஜி. அடுத்து வந்து துக்ளக் டைனாஸ்டி வரும். இந்த துக்ளக் டைனாஸ்டிக்கும் கால்ஜி டைனாஸ்டிக்கும் நடுவில் 2 பேர் யாருன்னா இந்த மாலிக் கஃபூரும் குஷ்ராவும், அதாவது இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ். அடுத்தது துக்ளக் டைனாஸ்டி 1020 1412 வரைக்கும் துக்ளக் டைனாஸ்டி இருக்கும். கியாசுதீன் துக்ளக் எஸ்டாப்ளிஷ் நியூ டைனாஸ்டி which ruled till 1412. கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் டைனாஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 1412 வரைக்கும் இந்த டைனாஸ்டி வந்து சஸ்டெயின் ஆகும். த துக்ளக்ஸ் ப்ரொவைடட் 3 காம்பிடென்ட் ரூலர்ஸ்: கியாசுதீன் துக்ளக், ஹிஸ் சன் முகமது பின் துக்ளக் அண்ட் ஹிஸ் நெஃப்யூ ஃபிரோஷா துக்ளக். ஓகே, கியாசுதீன் துக்ளக் அவரோட பையன், முகமது பின் துக்ளக் அவரோட நெஃப்யூ ஃபிரோஷா துக்ளக். The first two of these sultans ruled over an empire which comprised almost entire country. இந்த கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் வந்து என்டையர் கண்ட்ரிவே ரூல் பண்ணுற அளவுக்கு ஒரு வாஸ்டான எம்பையரை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது the empire of Firuz was smaller, but even then it was almost as large as that ruled over by Alauddin Khalji. நம்ம முன்னாடியே பார்த்தோம், அலாவுதீன் கால்ஜி வந்து நிறையா அவரோட பாலிசிஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவார் அப்படிங்கிறத, அது என்னங்கிறத நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிரோஷா துக்ளக்
ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து கியாசுதீன் துக்ளக்கையும் முகமது பின் துக்ளக்கையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன எம்பையர் தான். ஆனால் அவர் அலாவுதீன் கால்ஜி ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த சைஸ் அளவுக்கு அவர் ரூல் பண்ணுவார். அவரோட எம்பையரோட சைஸ் அளவுக்கு இவர் ரூல் பண்ணுவார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஃபிரோஸ் த டெல்லி சுல்தான் டிஸ்இன்டெகிரேட்டட் அண்ட் நார்த் இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு சீரிஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்டேட். ஃபிரோஸ் இறந்ததுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டேட்ஸாக இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸாக உருவாக ஆரம்பிச்சிடும். although the Tughlaqs continued to rule till 1412, invasion of Delhi by Timur in 1398 may be said to mark the end of the Tughlaq empire. இவங்களோட பீரியட் வந்து நம்ம 1412 பார்த்தோம். ஆனால் 1398 தைமூர், இது வந்து மங்கோல் இன்வேஷன், இது வந்து தைமூருங்கிறவங்க ஒரு மங்கோல் ஆரிஜின், மங்கோல் இன்வேஷன் நடக்கும். அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ துக்ளக் டைனாஸ்டியில் மூணு ரூலர்ஸ், கியாசுதீன், முகமது பின் துக்ளக், ஃபிரோஸ் ஷா துக்ளக்கு. கியாசுதீன் முகமதும் ஒரு பெரிய எம்பையரை ரூல் பண்ணுவாங்க. ஃபிரோஸ் வந்து அலாவுதீன் கால்ஜி ரூல் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபிரோஸ் இறந்ததுக்கப்புறம் டெல்லி சுல்தான் டிஸ்இன்டெகிரேட்டாக ஸ்டார்ட் ஆகும். அந்த தைமூர் இன்வேஷன் 1398 டிஸ்இன்டெகிரேட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் துக்ளக் டைனாஸ்டி முடிகிறது வந்து 1412 தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த டெல்லி சுல்தானேட். We have seen how eastern Rajasthan, including Ajmer and some of its neighboring territories, had come under the control of Delhi Sultanate. Though from the time of Balban, Ranthambore, which was most powerful Rajput state, had gone out of control. Eastern Rajasthan, Ajmer வந்து டெல்லி சுல்தானேட் கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் பால்பன் டைம்லேருந்தே வந்து ரந்தாம்பூர் வந்து அவரால் டெல்லி சுல்தானேட் கீழே கொண்டு வர முடியாது, ராஜ்புட் ஸ்டேட்டாக தான் இருந்திருக்கும். ஜலாலுதீன் had undertaken an invasion of Ranthambore but found the task too difficult for him. Thus southern western Rajasthan had remained outside the control of Sultanate. பால்பன் ட்ரை பண்ணுவார், அவராலையும் கொண்டு வர முடியாது. ஜலாலுதீன் ட்ரை பண்ணுவார், அவராலையும் கொண்டு வர முடியாது. ஸோ சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் வந்து ராஜ்புட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் மட்டும்தான் டெல்லி சுல்தானேட் கீழே இருக்கும். With the rise of the power of Alauddin Khalji, new situation developed. Within a space of 25 years, armies of Delhi Sultanate not only brought Gujarat, Malwa under their control and subdued most of the princes in Rajasthan, they also overran the Deccan and South India up to Madurai. இப்போது இந்த ஜலாலுதீன் கால்ஜிக்கு அப்புறம் வர அலாவுதீன் கால்ஜி வந்ததுக்கப்புறம் சிச்சுவேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே குஜராத், மால்வாவை கான்குவெஸ்ட் பண்ணி அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது ராஜஸ்தானோட மோஸ்ட் ஆஃப் தி பிரின்சஸை வந்து அடி பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கான் அண்ட் சவுத் இந்தியா வரைக்கும் உள்ள டெக்கானை கான்குவெஸ்ட் பண்ணி உள்ளே வருவாங்க. சவுத் இந்தியாவில் மதுரை வரைக்கும் உள்ளே வருவாங்க. இன் டியூ கோர்ஸ் an attempt was made to bring this vast area under the direct administrative control of Delhi. அலாவுதீன் என்ன பண்ணுவார்னா, அலாவுதீன் பீரியடில் நிறைய கான்குவெஸ்ட் பண்ணி டெல்லியிலேருந்தே எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ்டாக ரூல் பண்ணுற அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான ரூலராக இருப்பார். The new phase of expansion was initiated by Alauddin Khalji and was continued by his successor. The climax being reached during the reign of Muhammad bin Tughlaq. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த first two of the sultans ruled over an empire which comprised the almost entire country. இந்த ரெண்டு ரூல் கியாசுதீன் அலாவுதீன் ஸ்டார்ட் ஆகி இந்த முகமது பின் துக்ளக் வரையும் இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் போகும். அலாவுதீன் கால்ஜி பீரியடில் ஸ்டார்ட் ஆகும், முகமது பின் துக்ளக் பீரியடில் அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஃபிரோஸோட பாலிசி வந்து மாறிடும். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். We have already seen how the Delhi Sultanate was gradually geared up for this renewed phase of expansion. Okay, Delhi Sultanate எப்படி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, டெல்லி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். At this time, Malwa, Gujarat and Deoghir were being ruled by Rajput dynasties, most of which had come into existence towards the end of the 12th and beginning of the 13th century. Malwa, Gujarat, Deoghir அந்த ரீஜன் எல்லாம் வந்து 12th and 13th centuryல Rajput rulers வந்து Rajput kingdoms-ஆக கிரியேட் ஆகும். Despite the establishment of Turkish rule in the Ganga Valley, these dynasties had hardly changed their ways. Okay, Turks வந்து இனிஷியலாக நார்த் வெஸ்ட் கான்குவெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் சென்ட்ரல் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெங்கால் அண்ட் பீகார் வர வரைக்குமே வந்து கங்காவளிலாம் தாண்டி இந்த பக்கம் வந்துடுவாங்க. அது வரைக்குமே இவங்களோட அந்த பழைய டெக்னாலஜிஸில் எந்த அட்வான்ஸ்மெண்ட்டும் இருக்காது, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைலில் எந்த அட்வான்ஸ்மெண்ட்டுமே இருக்காது. அது ஓல்டு வேஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. மோரோவர் each one of them was contending mastery over the entire region, so much so when under Iltutmish the Turks attacked Gujarat, the rulers of both Malwa and Deoghir attacked it from south. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அந்த ராஜ்புட் ரூலருமே வந்து என்டையர் ஏரியாவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்காது. அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டர்க்கிஷ் ரூலர் வந்து மேலேருந்து குஜராத் அட்டாக் பண்ணுறாருன்னா, இந்த மால்வா டியூகீரில் இருக்க ரூலர்ஸ் வந்து கீழேருந்து குஜராத் அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் நமக்கு டைமு, இந்த டைம் இதில் நம்ம போய் அட்டாக் பண்ணோம்னா குஜராத்தில் அட்லீஸ்ட் பாதினாச்சும் நமக்கு வரும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமாக தான் இருந்திருக்காங்க, ஒரு ஒற்றுமையே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இந்த மராத்தா ரீஜன், the rulers of Deoghir were constantly at war with Warangal in the Telangana region and with Hoysalas in the Karnataka area.
அதாவது இந்த தியோகிர் இருக்கு இல்லையா, ரூலர்ஸ் ஆஃப் தியோகிரில் வந்து யாதவா ரூலர்ஸ் இருப்பாங்க. இந்த ரூலர்ஸ் வந்து கீழே தெலுங்கானா ரீஜியனில் இருக்க வாரங்கல் ரூலர்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாங்க. கக்காத்தி ரூலர்ஸுங்கிறவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா ஏரியாவில் இருக்க ஹொய்சாலாஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஹொய்சாலா ஆர்கிடெக்சர்லாம் நம்ம படிக்கணும். அந்த மாதிரி அவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹொய்சாலாஸ் இன்டர்ன், அதாவது என்னென்னா தியோகிர் வந்து கீழே தெலுங்கானா கர்நாடகாவில் இருக்கவங்க கூட சண்டை போடுவாங்க. இந்த ஹொய்சாலாஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க பாண்டியாஸ் கூட சண்டை போடுவாங்க. இந்த ஹொய்சாலாஸ் இன்டர்ன் வேர் அட் வார் வித் தேர் நெய்பர்ஸ் த பாண்டியாஸ் இன் மலபார். ஹொய்சாலாஸ் தியோகிர் வந்து ஹொய்சாலாஸ் கூடயும் வாரங்கல் ரூலர்ஸ் கூட சண்டை போடுவாங்க. இந்த ஹொய்சாலாஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க பாண்டியாஸ் கூட சண்டை போடுவாங்க. These rivalries not only made the conquest of Malwa and Gujarat easier but tended to draw an invader further and further into the south. இது வந்து குஜராத்தை கான்குவெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் ஃபர்தராக உள்ளே இன்வைட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருந்திருக்காங்க, யாரும் ஒற்றுமையாக இல்லை. அதுதான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டர்க்கிஷ் ரூலர்ஸ் ஹேட் ஸ்ட்ராங் ரீசன் ஃபார் கவர்ட்டிங் மால்வா அண்ட் குஜராத். டர்க்கிஷ் ரூலர்ஸ்க்கு மால்வா குஜராத் ஏன் கான்குவெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சுருக்காங்க. நாட் ஒன்லி வேர் தீஸ் ஏரியாஸ் ஃபர்டைல் அண்ட் பாப்புலர்ஸ், தே கண்ட்ரோல் த வெஸ்டர்ன் சீ போர்ட்ஸ் அண்ட் த ட்ரேட் ரூட்ஸ் கனெக்டிங் தெம் வித் தி கங்கா வேலி. இப்போது அங்கே குஜராத்தில் வெஸ்டர்ன் சீ போர்ட் அந்த பக்கம் போர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. யூஸ்வலாக போர்ட்ஸ் இருந்துச்சுனாலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும். அந்த ஏரியாவே கொஞ்சம் வெல்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கங்கா வேலியில் இருக்க ஃப்ளரிஷ்டு, கங்கா வேலிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபர்டைலான ஒரு ஏரியா, ஒரு ரீஜியன். அதனால் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரேட் ரூட்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓவர்சீஸ் ட்ரேட் ஃப்ரம் குஜராத் போர்ட்ஸ் brought in a lot of gold and silver which had been accumulated by the rulers of the area. குஜராத்தில் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மர்ச்சன்ட்ஸ்லாம் இருப்பாங்க, முஸ்லீம் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அரப் ரீஜன் கூட ட்ரேட் பண்ணி நிறையா கோல்ட் அண்ட் சில்வர் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனாலையும் இவங்களுக்கு போயிட்டு குஜராத்தை கான்குவெஸ்ட் பண்ணால் அந்த வெல்த்தெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படிங்கிற ரீசன்னாலையும் குஜராத் போர்ட் இவங்களுக்கு வந்து அது மேலே ஒரு என்ன சொல்கிறது, சரி நம்ம கான்குவெஸ்ட் பண்ணலாம், குஜராத்தை வந்து சண்டை போட்டு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. Another reason for the Sultans of Delhi to establish their rule over Gujarat was that it could secure them a better control over the supply of horses to their armies. With the rise of the Mongols in Central and West Asia and their struggle with the rulers of Delhi, supply of horses of the good quality to Delhi from this region has been beset with difficulties. இன்னொரு ரீசன் என்ன, குட் குவாலிட்டி ஹார்ஸ் வேணும். அது வந்து போர்ட் மூலமாக தான் கொண்டு வர முடியும். டர்க்கிஷ் அந்த பக்கம் இருந்து வந்த அந்த ரூலர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் எலஃபென்ட், அந்த டைமில் வந்து எலஃபென்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் இந்த மாதிரி இன்வைட் பண்ணி வந்த முஸ்லீம் ரூலர்ஸ் தான் ஹார்ஸ் வச்சு சண்டை போடுறது, கேவல்ரி அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்காக வந்து நிறைய குட் குவாலிட்டி ஹார்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனாலையும் குஜராத்தை கான்குவெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. The import of Arabi, Iraqi, Turkish horses to India from the western seaports had been important item of trade since 8th century. 8th centuryலேருந்தே ஹார்ஸ் ட்ரேட் வந்து ரொம்ப எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதுக்காகவும் குஜராத்தை அவங்க கான்குவெஸ்ட் பண்ணாங்க. ரீசன் என்ன, ட்ரேட் ரூட்டு, வெஸ்டர்ன் சீ போர்ட்டையும் கங்கா வேலியும் கனெக்ட் பண்ணுற ட்ரேட் ரூட்டு. செகண்டு, அங்கே இருக்கிற கோல்டன் சில்வர் வெல்த்தியான மர்ச்சன்ட்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. கோல்டன் சில்வர் அங்கே நிறைய அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றணும். தேர்ட் வந்து ஹார்சஸ். Early in 1299, an army under two of Alauddin Khalji noted generals marched against Gujarat by way of Rajasthan. Alauddin Khaljiயோட 2 ஜென்ரல்ஸ் வந்து 1299 ராஜஸ்தான் வழியாக குஜராத்துக்கு போகிறாங்க. இந்த அலாவுதீன் கால்ஜியோட பீரியட் என்ன, 1296 1316 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டைமில் தான் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் பாலிசி வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாரு. 2 ஜென்ரல்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆன் தேர் வே தே ரைடட் கேப்சர் ஜெய்சால்மர் ஆல்சோ. ராஜஸ்தான் வழியாக தானே போகிறாங்க, அதனால் ஜெய்சால்மர் கேப்சர் பண்ணிட்டாங்க. த குஜராத் ரூலர் ராய்கரன் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் அண்ட் ஃப்ளட் வித்வுட் ஆஃபரிங் ஃபைட். குஜராத் ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த ராய்கரன் அப்படிங்கிறவர் ஃபைட்டே பண்ணாமல் ஓடி போயிடுவார். சீஃப் சிட்டிஸ் ஆஃப் குஜராத் இன்க்ளூடிங் அன்ஹில்வாரா வேர் மெனி பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஹேட் பின் பில்ட் ஓவர் ஜென்ரேஷன் வாஸ் சாக்ட். குஜராத்தில் இருக்க முக்கியமான சிட்டிஸ் அன்ஹில்வாரா அப்படிங்கிறது வந்து சாளுக்கிய ரூலர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏரியா. அங்கே நிறைய பில்டிங்ஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கொள்ளையடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற வெல்த் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க. ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் Somnath, which had been rebuilt in the 12th century, was also plundered and sacked. Somnath temple யார் கட்டினாங்கிறது தெரியாது. செகண்ட் டெம்பிள், தேர்ட் டெம்பிள்லாம் சாளுக்கிய ரூலர்ஸு, நாகபட்டா, அப்புறம் அங்கே இருக்க யாதவா ரூலர்ஸ்லாம் வந்து கட்டி ரெனோவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் எனாமஸ் டி வாஸ் கலெக்டட். அப்போ அதை கொள்ளையடிச்சதில் ஒரு
ஒரு நல்ல ஒரு லம்பான பூட்டி வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. நார்வேர் த வெல்தி முஸ்லிம்ஸ் மர்ச்சன்ஸ் ஆஃப் த கேம்பிஸ் பேட். நம்ம பார்த்தோன்னே மர்ச்சன்ட் முஸ்லீம் மர்ச்சன்ஸ் எல்லாம் வந்து குஜராத்தில் இருப்பாங்க அப்படின்னு அங்கே இருக்க மொத்த வெல்த்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இட் வாஸ் ஹியர் தட் மாலிக் கஃபூர் who later led the invasions of South India was captured. He was presented to Alauddin and soon rose in his estimation. மாலிக் கஃபூர் இங்கே தான் வந்து மாலிக் கஃபூரை பிடிக்கிறாங்க, அலாவுதீன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் வந்து அலாவுதீனோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்லேவாக அலாவுதீன் வச்சுக்கிறாரு. குஜராத் நோ பாஸ்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. ஒரு வழியாக குஜராத் வந்து டெல்லியோட கண்ட்ரோல் கீழே வந்துடுது. த ரேபிடிட்டி அண்ட் ஈஸ் வித் விச் குஜராத் வாஸ் கன்க்வர்ட் சஜஸ்ட் தட் குஜராத் ரூலர் வாஸ் நாட் பாப்புலர் அமங் திஸ் சப்ஜெக்ட்ஸ். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத் ரூலர் தான் வந்து அங்கே மக்களுக்கு நடுவில் ஒரு ஃபேமஸான ஒரு ரூலர், நல்ல ஃபேமஸான ஒரு ரூலராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அப்பியர்ஸ் தட் ஒன் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் ஹூ ஹேட் ஃபாலன் அவுட் வித் ஹிம் ஹேட் அப்ரோச்ட் அலாவுதீன் டு இன்வைட் குஜராத் அண்ட் ஹேட் ஹெல்ப் ஹிம். இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குஜராத் ரூலரோட மினிஸ்டர்ஸ் வந்து அலாவுதீன் கிட்ட போய் சொல்லி வந்து குஜராத்தை கான்குவெஸ்ட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குஜராத் ஆர்மி may not have been well trained and the administration was probably lax. ப்ராபபிளான ரீசன் என்னவாக இருந்திருக்கலாம்னா அவங்களோட ஆர்மி சரியில்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ஹெல்ப் ஆஃப் ராமச்சந்திரா த ரூலர் ஆஃப் தியோகிர் ஓஸ்டட் ரூலர் ராஜ்கரன் மேனேஜ் டு ஹோல்ட் ஆன் டு அ போர்ஷன் ஆஃப் சவுத் குஜராத். தியோகிரை ரூல் பண்ணிட்டு இருந்த ராமச்சந்திரா அப்படின்ற ஒரு ரூலரோட ஹெல்ப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ராய்கரன் ஓடி போயிடுவாருன்னு, அந்த ராய்கரன் திரும்ப வந்து இந்த ராமச்சந்திரோட ஹெல்ப்பில் சவுத் குஜராத்தை ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால இப்போ என்ன ஆகும்னா இந்த ராமச்சந்திராவுக்கும் டெல்லி சுல்தானேட்டுக்கும் சண்டை வந்துடும். நம்ம பார்த்தோம் தியோகிரை ரூல் பண்ணிட்டு இருக்கவங்க யாதவாஸ் அப்படிங்கிறவங்கள அப்படின்னு பார்த்தோம். அது இந்த யாதவாஸ் ஆஃப் தியோகிருக்கும் டெல்லி சுல்தானேட்டுக்கும் சண்டை வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.